பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய 7 கூட்டத்தினர்களை பார்க்க இருக்கிறோம். சபஅத்துன் யுஹிப்புஹுமுல்லாஹு, அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய 7 கூட்டத்தினர்கள், 7 நபர்களை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் அவன் விரும்புகிறான் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். அவற்றில் முதலாவது இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று கூறிக்கொண்டிருக்கிறான். இரண்டாவது ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹு தஆலா நிச்சயமாக இறை நேசர்களை, தக்வா உள்ளவர்களை விரும்புகிறான். எனவே கண்ணியமான அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, நாம் எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும். உலகத்தில் எங்கு எப்போது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற சிந்தனையில் யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் தவறுகள், குற்றங்கள், பாவமான காரியங்கள் நடைபெற மாட்டாது. மூன்றாவது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அல்லாஹு தஆலா யுஹிப்புல் ஆதிலீன், நீதமானவர்களை விரும்புகிறான் என கூறிக்கொண்டிருக்கிறான். நீதம் என்பது நம்முடைய வாழ்வில் எப்போதும் இருக்க வேண்டும். நாம் எப்படி இருந்தாலும் எங்கு இருந்தாலும் நம்முடைய வாழ்வில் ஆதில்களாக, அதில் நம்மிடத்தில் நீதம் இருக்க வேண்டும். நான்காவது இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா தௌபா செய்து மீளக்கூடியவர்களை விரும்புகிறான். மனிதர்கள் என்ற அடிப்படையில் குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன் வ கைருல் ஹத்தாஈன் அத்தவ்வாபூன், மனிதர்கள் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் என்றாலும் அந்த மனிதர்களில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள், அந்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பை கேட்கக்கூடியவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். ஐந்தாவது வயுஹிப்புல் முத்ததஹிரீன், உள்ளம் தூய்மையானவர்களே, பரிசுத்தமானவர்களே, ஆடைகளிலும் பரிசுத்தம், அவர்களுடைய உள்ளமும் சுத்தமாயிருக்கிறது, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். கண்ணியமான சகோதரர்களே சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். இன்று மனிதர்கள் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வீடுகளை சுத்தம் செய்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய மறந்துவிட்டார்கள். இல்லத்தை சுத்தம் செய்கிறார்கள், உள்ளத்தை சுத்தம் செய்ய மறந்துவிட்டார்கள். உள்ளதையெல்லாம் சுத்தம் செய்கிறார்கள், உள்ளத்தை சுத்தம் செய்ய மறந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் நாம் ஆளாகக்கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, நாம் விளங்கிக் வேண்டும். திருக்குர்ஆனில் அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு கூறுகிறான், உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா என்று பல சத்தியத்துக்கு பின்னால் அல்லாஹு தஆலா கூறுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, உள்ளத்தை தூய்மைப்படுத்தியவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். ஆறாவது இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹுடைய நம்பிக்கையுள்ளவர்கள், எங்கிருந்தாலும் அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறினார்கள்,
அல்லாமா திருமிதி ரஹிமஹுமுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள். லவ் அன்னக்கும் குந்தும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி லரஸககும் கமா துர்ஸகு தைர் தகுது ஹிமாஸா வ தரூஹு பிதானா. உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அல்லாஹு தஆலா எனக்கு உணவளிக்கிறான் என்ற விடயத்தில் தவக்குல் எப்படி இருக்க வேண்டுமென்றால் பறவைகளுக்கு அல்லாஹு தஆலா எப்படி உணவளிக்கிறானோ அதே போன்று எனக்கும் அல்லாஹ் உணவளிப்பான் என்ற நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் எங்களுக்கு அல்லாஹுடைய நம்பிக்கையை வைத்து பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று உணவளிப்பான் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நம்பிக்கை உள்ளவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். இந்த 6 கூட்டத்தினர்களையும் அல்லாஹ் விரும்புகின்றான். 7வது இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களுடன் அல்லாவே இருக்கிறான். சுபஹானல்லாஹ். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், பிரச்சினைகள் அனைத்து நிலைகளிலும் நாம் பொறுமையை கையாள வேண்டும். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை கடந்து செல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால் அந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்வதற்காக வேண்டி முற்பட்ட நேரத்தில் அந்த பெண் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் ஏசிவிட்டாள். பின்பு அவரிடம் சொல்லப்படுகிறது, நீங்கள் ஏசியது சர்தாரே ஆலம், சையீதுல் அம்பியா, ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கு முத்திரையாக அனுப்பப்பட்ட ரஹ்மத்துலில் ஆலமீன் ஆகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் என்று கேள்விப்பட்டவுடன் அந்த பெண் கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்க செல்லக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தையை கூறினார்கள். அஸ்ஸபுரு இந்த சதமத்தில் ஊலா, பொறுமை என்பது முதல் கட்டத்தில் வருவது. ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கஷ்டத்தில் பொறுமை என்பது முதல் கட்டத்தில் வருவது. அதே போன்று ஃபபஷ்ஷிரு ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன், பொறுமையாளர்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதெல்லாம் பிகைரி ஹிசாப், எவ்வளவு தெரியாது. சுப்ஹானல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த 7 கூட்டத்தினர்களிலும் என்னையும் உங்களையும் ஆக்கி அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களாக மரணிக்கக்கூடிய மேலான பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அளிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.